அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா, 8ஆம் வகுப்பு அரசு மேல்நிலைப் பள்ளி, சித்தாத்தூர், திருவண்ணாமலை மாவட்டம். இன்று நாம் கணக்குல HCF மற்றும் LCM நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டே 35. வாங்க கணக்குக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கணக்கு, இரு எண்களின் பெருக்கல் பலன் 500 எனில் ஓர் எண் 25, அந்த இரு எண்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. x × y, இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் எவ்வளவு? 500. ஓர் எண் 25, மற்றொரு எண் நம்மளுக்கு தெரியாத, நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். 500 நம்ம ஒய் இங்கே அடிச்சுக்கிட்டா என்ன ஆகும்? 500/25. நம்மளுக்கு அடித்தா 20 கிடைக்கும். y = 20. அந்த இரு எண்களின் விகிதம் கேட்குறாங்க. 20:25. இது சுருக்கலாங்களா? 5th டேபிளில் சுருக்கலாம். 4 5s are 20 5 5s are 25. இதுதான் அந்த ரெண்டு எண்களுடைய விகிதம். அடுத்த கணக்கு, இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் 500, அவற்றின் விகிதம் 4:5 எனில் அந்த இரண்டு எண்கள் யாது? விகிதம் 4:5 கொடுத்துட்டாங்க. அந்த ரெண்டு எண்கள் என்னன்னு கேட்குறாங்க. அந்த ரெண்டு எண்களுடைய பெருக்கல் பலன் என்ன? 500. முதல்ல என்ன இருக்கு? 4 இருக்கா? அதை நானே கழிச்சு இதை வகுத்துக்கிறேன். 500ல் நம்ம 4ஆல் வகுத்தா என்ன வரும்? 125. இப்போ 500ல் 5 அடுத்த எண், அதை வகுத்துக்கலாம். அதை வகுத்தா நம்மளுக்கு 100 கிடைக்கும். இப்போ இந்த 125க்கும் 100க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 25. இந்த 25 ஸ்கொயர் ரூட்டில் நம்ம எடுத்தோம்னா 25ஓட ஸ்கொயர் ரூட் 5. இப்போ நம்மளுக்கு பொது விகிதம் கிடைச்சிருச்சு 5. 5 தான் பொது விகிதம். இப்போ இந்த பொது விகிதத்தை கொண்டு இந்த ரெண்டு விகிதத்தோட பெருக்கணும். 4 × 5 எவ்வளவு? 20. 5 × 5 எவ்வளவு? 25. அந்த இரண்டு எண்கள் கிடைத்திருச்சு, 20 மற்றும் 25. அடுத்த கணக்கு, HCF மற்றும் LCM இன் பெருக்கல் பலன் 500 ஆகும். அவற்றின் விகிதம் 20:1. அந்த இரண்டு எண்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, போன வாட்டி விகிதம் 4:5ன்னு கொடுத்தாங்க. இப்போ 20:1ன்னு கேட்குறாங்க. அந்த ரெண்டு எண்களின் பெருக்கல் பலன் 500. அதை நம்ம 20ஆல் வகுத்துக்கலாம். வகுத்தா என்ன வரும்? 25. மீண்டும் அந்த 500 1ஆல் வகுத்துக்கலாம். 1ஆல் வகுத்தா என்ன வரும்? 500. இப்போ இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர் ஸ்கொயர் நம்பர்? ஸ்கொயர் ரூட் 25க்கு ரூட் வச்சா என்னங்க? 5 வருதா? இப்போ இதுதான் பொது விகிதம். இந்த பொது விகிதத்தை கொண்டு 20ஐயும் 1ஆலையும் பெருக்கிக்கலாம். 20 × 5 பெருக்கினா என்னங்க? 100. 1 × 5 5. அந்த இரண்டு எண்கள் 100 மற்றும் 5. LCM எப்பவுமே பெரிய எண்ணா இருக்கும். அப்போ 100 என்பது LCM, HCF 5. அடுத்த கணக்கு, இரண்டு எண்களின் விகிதம் 4:5 மற்றும் அவைகளின் LCM 100 எனில் அந்த இரண்டு எண்களின் சிறிய எண் எது? இதுக்கு ஃபார்முலா இருக்கு. x × y = LCM × HCF. x × y எவ்வளவு? அந்த விகிதம் தான். 4 × 5 = LCM கொடுத்துட்டாங்க 100ன்னு. HCF நம்மளுக்கு தெரியாது. 4 × 5 எவ்வளவு? 20 = 100 × HCF. HCF நம்ம வெளியே எடுத்துக்கலாம். 20 அப்போ டிவைட் ஆகிடும். 100/20 அடிச்சா 5 வருதா? HCF 5. இந்த HCF கொண்டு 4 5ஐயும் பெருக்கலாம். 4 × 5 20. 5 × 5 25. இப்போ இந்த ரெண்டு எண்ணில் எந்த எண் சிறிய எண்? 20. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.